ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி படிச்சுட்ருக்கீங்க? இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேர் என்னோடய தமிழ் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க, தமிழ் நோட்ஸோடது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் தமிழ் நோட்ஸ் அதிகமாக எடுக்கவே இல்லைன்னு அதிலேயே சொல்லியிருப்பேன். ஆசிரியர் வெறும் செயலோட ஆசிரியர் குறிப்பும் பொருள் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது படிக்கிறதுனால உங்களுக்கு யூஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஒரு இந்த கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தமிழ் ஸ்கூல் புக் தான் படித்தாகணும். நானே அந்த நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னோடய கடைசி நேர ரிவிஷனுக்காக மட்டும்தான் எடுத்து வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு டக்குன்னு ரிவிஷன் பண்ணுறதுக்கு அப்போ புக் எடுக்க முடியாது இல்லைங்களா, அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் வச்சுருக்கேன். மற்றபடி நீங்கள் படிக்கிறது ஸ்கூல் புக்கே படிச்சுக்கிறது தான் நல்லது. நீங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஸ்கூல் புக் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டோட ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது ஸ்கூல் புக்கு எல்லாமே இருக்கிற பேஸ் பண்ண ஸ்டடி மெட்டீரியலாக பார்த்து தேடி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் பெஸ்ட்டு சாய்ஸு. நீங்கள் யாராவது நோட்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களோட பிடிஎஃப் எல்லாம் வாங்கி படிக்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதியிருப்பாங்க. அதை நீங்கள் புரிஞ்சு படிக்கிறதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதை புரிஞ்சு படிச்சுக்கிட்டு அது அவங்க லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதியிருந்துருக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் வாங்கி நீங்கள் படித்து அதை ரிவிஷன் பண்ணுறதுக்காக நீங்கள் உங்களோட நோட்ஸாக எடுத்து எழுதி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு சாய்ஸு. நீங்கள் பிடிஎஃப் கேட்குறீங்க, அது கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. எனது என்ன ஒரு வெறும் ஆசிரியர் குறிப்பும் அந்த செயல் பொருள் மட்டும்தான் நான் எழுதியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். பட் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா தமிழை ஸ்கூல் புக்கை படிங்க, அதுதான் நல்லது. சரிங்களா, அந்த புக்கை திரும்ப 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 படிக்கிறதா நல்லது. புதுசாக ஒரு மெட்டீரியலை வாங்கி இதை படிச்சுட்டு அதில் திரும்ப போய் படிச்சுட்டு அப்படியெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் தான் ஆகும். சரிங்களா, அது இல்லாமல் தமிழ் ஸ்கூல் புக் வைஸ் படிக்கலாமா, சிலபஸ் வைஸ் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஸ்கூல் புக் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நமக்கு ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு ஒரு டைம் படிச்சுட்டா தான் எது எது எங்கே இருக்குது சிலபஸில் அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக ஸ்கூல் புக்கை படிச்சிடுங்க. சரிங்களா, நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்போவே உங்களுக்கு சிலபஸ் கையில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் படிக்கவே எது எது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ சிலபஸில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் படிப்பீங்க இல்லையா, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு அந்த டைமில் நீங்கள் சிலபஸை வச்சு கம்பேர் பண்ணி இந்த டாபிக் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிற இப்போ ஃபஸ்ட்டு 6th ஒரு செய்யுளில் புறநானூறு படிக்கிறீங்க அப்படிங்கன்னா அதுலேயே நீங்கள் பேலன்ஸ் பின்னாடி வர எல்லா புறநானூறு எந்தெந்த புக்கில் வருது அப்படிங்கிறது நீங்கள் ஃபுல்லாக ஆல்ரெடி ஒரு டைம் படிச்சிருப்பீங்க. அதையே கொண்டு நீங்கள் அங்கேயே படித்து நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும். அதாவது சிலபஸில் எது எது எங்கே எப்படிங்கிறது தேடி தேடி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் படிக்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா, நீங்கள் அது போட்டு ரொம்பலாம் குழப்பிக்க வேண்டாம். கண்டிப்பாக தமிழ் ஸ்கூல் புக்கு நீங்கள் ஃபுல்லாக படித்து தான் ஆகணும். நீங்கள் என்ன சிலபஸ் வைஸ் படித்தாலும் சரி, புக் வைஸ் படித்தாலும் சரி, புக்கை ஃபுல்லாக நீங்கள் படித்து தான் ஆகணும். சரிங்களா, அதனால் எந்த குழப்பம் இல்லாமல் யோசிக்கிறத விட்டுட்டு அதையும் இதையும் சர்ச் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக படிக்க ஆரம்பிச்சுறது நல்லது. அதனால் தமிழை எந்த நோட்ஸும் தேடாதீங்க. தமிழுக்கு ஸ்கூல் புக்கு நோட்ஸை மட்டும் படிங்க. இல்லைன்னா பர்டிகுலராக ஒரு இன்ஸ்டியூட் புக்கை வாங்கி வச்சு அதை படிங்க. அந்த படித்ததை அதுலேயே திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மைண்டில் நிற்கும். இதுதான் என்னோடய ஒப்பீனியன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.